Hey gamers, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் நம்ம டே 2 ஆஃப் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். டே 2 ஆஃப் சேலஞ்ச் என்னடா சேலஞ்சு நிறைய பேருக்கு யோசிச்சிருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம், அதாவது வந்து இது அதாவது ரோபோலெக்ஸில் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ தினம் சேலஞ்ச் பண்ணி போடுவேன் தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அதாவது சண்டே மட்டும்தான் சேலஞ்சு வரும். லைக் சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நான் இந்த சேலஞ்ச் போட முடியும், ரோபோலெக்ஸ் சேலஞ்சு. மித்த நாளில் மித்த கேம்ஸ் வரும், ஓகேவா? ஸோ எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதால நான் வந்து எக்கச்சக்கமான எடிட்டும் பண்ண முடியல. ஸோ அதுக்கும் சாரி. இப்போ வந்து ஸ்பைடாக வீடியோ குழப்பலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் 2ல் இருக்கோம். ஸ்டேஜ் 2ல் வந்து ப்ராக்ரஸிவ் வந்து 5.9% இருக்குது. அண்டு உண்மையாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஒரு கையில் ஒன்று வச்சுருக்கேன்ல, அது வந்து பவர் அப்பாக எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ நல்லா மேலே வந்துட்டேன். செக் பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து செக் பாயிண்ட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் அவுட் ஆகிட்டிங்கன்னா அதே செக் பாயிண்ட்டில் திரும்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல செக் பாயிண்ட் வேறு வச்சுருக்காங்க, சூப்பரு. நைஸு. நம்ம நல்லாவே அவுட் ஆகிட்டு விளையாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது இந்த கையில் அந்த இது வச்சுட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். சரி, என்ன அந்த கையில் ஒன்று கொடுத்துருக்கீங்க, எனக்கு புரியல. அது வந்து ஸ்பீடப் ஆகுது. ஸோ ஸ்பீடு அப்படிக்கா நம்ம க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலான்னு பிடிச்சிட்டோம் கைஸ். எப்படியும் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இம்போஸ்டர். அமாங் அஸ்ல வர இம்போஸ்டர் இருக்குது. ஸோ சூப்பர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுந்து அந்த மண்டபத்தில் உருண்டு போய் செக் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பசில் மாதிரி இருக்குது. ஒன்று மேலே வருது, ஒன்று மேலே வரும். நீங்கள் நிறைய ப்ரெஷர் பிரேக்கிங் வீடியோஸ் நம்ம போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ப்ரெஷரில் எந்த ஜெயிலராக இப்படி வச்சுக்கிறானுங்க புரியல. என்ன ஜெயில் கைஸ், எனக்கு அது சொல்லுங்கள். நான் போய் ஜாலியாக இது பிரேக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆடா கைஸ், இவன் தூங்குறான். நல்ல தூக்குறேன். பிட் பாக்கெட் அடிச்சுட்டு நான் பார்த்து கிளம்பிட்டுறேன். சாவியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி, இல்லைன்னா சாவி எடுத்துகிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கீ கார்டு நம்ம வந்து அந்த கார்டு ஒன்று இருக்கும், எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ்ஸ்லாம் பேக்கெட்டில் அந்த கார்டு வச்சுருப்பாங்க, அவனுங்க ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டை வச்சு நம்ம இப்போ தப்பிச்சிடலாம் கைஸ். இது வந்து ஈஸி. இது இப்படி போய் இது பூந்து அப்படி வந்துடலாம். சூப்பர். எல்லாத்துக்கும் வந்து கீ கார்டு தேவைப்படுது. ஸோ கீ கார்டு வந்து இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பத்து தூங்கினும் அந்த டைமில் பூச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இப்படி வரமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு நினைக்கும் தெரில எனக்கு. ஸோ என்னாச்சுன்னா, மைக் வேறு உடஞ்சிச்சு கைஸ். நான் மைக்கு எப்படி ரெடியாக வச்சு இன்னும் பேசலாமேன்ட்டு மைக் வேறு உடஞ்சிட்ருக்கு. சரியாக வேறு கேட்கல. அதனால் கொஞ்சம் மைக் வேறு போயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக லோவாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருகள். இப்போ செகண்ட் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு செக் பாயிண்ட்டு, அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட்டு, அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட்டு. எவ்வளோ செக் பாயிண்ட்டாக வச்சுருக்கீங்க மொத்தம்னு. நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது கொஞ்சம் சின்ன ப்ரெஷர் பிரேக்காக இருக்கும். ஏன்னா நான் பார்க்கும்போது இது மேப்பு சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன செக் பாயிண்ட்ஸாக இருக்கும், சின்ன இடமா தான் இருக்கும். இப்போ வந்து இது எடுப்போம். இல்லை, இது தள்ளும் போது சிறுன்னு சவுண்டு கேட்குதுல்ல, அந்த சவுண்டு வந்து கேட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க புரியல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் 10ல், அதாவது ஸ்டேஜ் 7ல் இருக்கோம். 11லேருந்து ப்ராக்ரஸி 35.3% இருக்கும். சூப்பர். இதில் எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே, 3 பக்கமாக வழி தெரியுது. 1 2 3 4 5 6 நம்ம லெஃப்ட் பக்கமே போவோம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லெஃப்ட் பக்கம் போகிறது. ஏன்னா இந்த கேம் நானும், அதாவது இந்த இது விளையாண்டதே இல்லை நானும் இந்த ரவுண்டு ப்ரெஷர் பிரேக்கிங் ரோபோலெக்ஸில். ஸோ இது எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு ஆள் நிற்கிறான். ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க, சப்ஸ்கிரைபராக இப்படி நம்மளே சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஹாய் மட்டும் போட்டுருவோம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி கொண்டு இடம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்தா போயிடலாம். என்ன சொல்லுங்க, குட்டி கொண்டு இடத்த கொடுத்துருக்கேன். இன்னும் போக முடியாது, சொன்னமாயே போக முடியல. ஸோ போடா. நான் வந்து போன சண்டே வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோ வந்திருக்காது. ஷார்ட்ஸ் வந்திருக்கும் கொஞ்சம். இன்றைக்கி காலைல கூட ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, இவ்வளோ ஷார்ட்ஸ் போடுற அப்படின்னு கேட்பீங்க. அது நம்ம வீடியோவை எடிட் பண்ணி போடுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். அதனால அந்த ஷார்ட்ஸு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எந்தெந்த கேம் சரின்னு அது பேர் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்போயோ ஒரு நாள் போட்டேன், ஞாபகம் இல்லை எனக்கு சரியாக. என்ன டே போட்டேன் ஞாபகம் இல்லை. அது பேர் கேம் சரி. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் இப்போ இவ்வளோ கேம் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க உட் ரெஸ்கியூ ஸ்டோரி போடுங்க ப்ரோன்றீங்க. நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் கமெண்ட்டும் உங்களது தான். ஸோ உட் ஸ்டோரி 3 போடுங்க அப்படின்றீங்க. ஸோ எனக்கு அது விளையாட வேறு தெரியாது. ஸோ இந்த எதுவுமே எனக்கு விளையாட தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு தட்டி செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் வந்து அது டவுன்லோட் பண்ணுற போகிறேன். ஓகேவா? அது ரொம்ப நல்லாவும் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் போடுறேன். பார்த்திங்களா, ஈஸியாக வந்துடும். ப்ளூ கலரில் இருக்குது. நம்மளோட லோகோ கலரில் கொடுத்து வச்சுக்கலான்னு பாருங்கள். அப்படியே சிக்கன் ஈரணும். நீ இந்த கீ கார்டு போடுறா, சீக்கிரம் கீ கார்டு ஓப்பன் கர பாய். அவ்வளோதான். இந்த போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். இவனுங்க டப்பி போலீஸு. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டப்பி போலீஸ். எந்த கேம்லேயும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. எந்த ரோபோலெக்ஸில் ஜெயில் ப்ரிசர்னு வந்துச்சுனாலே இவனுங்க தான் நிற்க வச்சுட்டு இருப்பானுங்க. என்னதுங்க டப்பி தான், அப்படிலேருந்து டப்பி தான். ஸோ இப்போ ஈஸியாக வந்துடும். கீ கார்டு எடுத்து வைடா. வச்சு இந்த கீ கார்டு தான் கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இது அவுட் சைடா வெளியே வந்துட்டோமா? இங்கே பாருங்களேன், வெளியே வந்துட்டோம். நம்ம சூப்பராக ஈஸியாக வந்து வெளியே வந்துட்டோம். அதாவது இங்கே ஸ்டேஜ் 18 வெளியே வர முடியும். ப்ரோக்ரஸிவ் 55.9% வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போய்ட்டு அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குல்ல, தெரியுது அவங்களுக்கு. அந்த செக் பாயிண்ட்டில் போகணும். இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு கேம் விளையாடிருந்த ஞாபகம் இருக்கா? நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன். இந்த ஃபுட்பாலை பற்றி போட்டிருந்தேன். அது வந்து எனக்கு புது அக்கௌண்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிறையாவே நல்லாவும் இருக்குது. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான் விளையாட. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோட உள்ளே போய் உட்காந்துட்டான் அடப்பாவி, பெட்டிக்குள்ளே பெட்டியாக போய் உட்காந்துட்டானேவன். அப்புறமா கைஸ் நான் வந்து இந்த வீடியோ எப்போ வந்திருக்கோன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 2 வீக் நான் ஸ்கிப் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா நான் 2 வீக்காக எந்த வீடியோவும் போடல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நான் கொஞ்சம் நிறையா எடிட்டிங் ஒர்க் வேறு இருந்தது. அப்போ நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் எடிட் பண்ணாமலே விட்டுட்ருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் இந்த வீடியோ மிஸ் ஆகிட்ருக்கு. நான் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மித்தபடி இந்த வீடியோ சீக்கிரமாக வந்திருக்கும். நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். மித்த வீடியோ இருக்கிறதெல்லாம் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அப்புறமா வந்து யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க. யாருன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க. என்னங்க இந்த ப்ரெஷர் பிரேக்கிங் வந்து பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு இந்த ப்ரெஷர் பிரேக்கிங் பிடிச்சிருக்குன்ட்டு. அப்புறமா டே 3 ஆஃப் வீடியோ வந்து வரும்னு நினைக்கிறேன்னு தெரில. அதுவாவது கரெக்டாக நான் சண்டேயில் போட்டுருவேன்னா சான்ஸே இல்லை காய்ஸ். ஏன்னா இதுவே மண்டேயில் தான் வரும்னு நினைக்கிறேன். மண்டே எப்போ டூஸ்டேவோ மண்டேவான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ ஐ திங்க் தெரில எப்போ வரும்ன்ட்டு. மண்டே டூஸ்டே போனால் வந்துட்டோம், அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்த 3rd டேவாவது நான் கரெக்டாக சண்டேயில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து நான் பிளான் பண்ணது சண்டேயில் போடுறது தான். ஸோ இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பிளான் பண்ணது சண்டேயில் வீடியோ போடுறது தான். பட் இப்போ சண்டேயில் நான் வீடியோ போட முடியாதாயிடுச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது சண்டேயில் வந்து இந்த மாதிரி வீடியோ ரோப்ளக்ஸு போடலான்ட்டு வீடியோ வச்சுருந்தேன் மைண்டில். ஸோ அது டக்குன்னு போட முடியல. ஸோ அப்புறமா ரோபோலக்ஸில் நான் பிளாக் ஷூட்டில் செகண்ட் சீல இருந்தேன் கைஸ். இதை நான் சொல்லணும், இங்கே பதிவு பண்ணோன்ட்டு எனக்கு ஞாபகம் இப்போ தான் வந்தது. ரோபோலக்ஸில் நான் வந்து கரெக்டாக இதில் இருந்தேன், செகண்ட் சீல இருந்தேன். அந்த அக்கௌண்ட்டு தொலைஞ்சி போய்ட்டுருக்கு. அது என்னாச்சுன்னா இப்போது அந்த செகண்ட் சி அக்கௌண்ட்டு தொலைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பிளாக் ஷூட்டை விளையாடிட்டுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவும் கொஞ்சம் ஏன்னா அடுத்த 3 வந்து சேலஞ்சில் வந்து நான் பிளாக் ஷூட்டு போட முடியாது. ஏன்னா அது வந்து சேலஞ்சு இருக்கணும்ல. இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷர் பிரேக்கிங்னு சேலஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு சேலஞ்சான இதுவாக தான் போடணும். ஓகேவா? ஜிம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிம் ஒர்க் அவுட் யார் முடித்து நம்ம 1 மில்லியன் அடிக்கணும், அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. இப்போ வந்து ப்ரெஷர் பிரேக்கிங் ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சாக தான் வைக்க முடியும். ஸோ இப்போ டே 1 டே 2 இது. ஸோ அடுத்த டே 3 வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலி எத்தனை டே நான் போட போகிறேன்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 days தான் போடுவேன். இந்த ரோபோலக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 days சேலஞ்சு. ஓகேவா? மித்ததெல்லாம் நார்மலாக வீடியோ வந்துடும். மித்தது நான் ஃப்ரீ ஃபயரு அது இதுன்னு போட்டுருவேன்.
அப்புறமா ஹாய் அங்கே ஒருத்தன் மேலே ஆடிட்டுருக்கான். ஹாய் சொல்லுவோமா? ஹலோ ஹலோ வச்சுக்கடா தம்பி, ஹலோ வச்சுக்கோ. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்? ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன். எப்பவுமே நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணாமல் கூட போனேன். அப்புறமா நான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கேம் நான் தேடி இருந்தேங்க. அந்த கேம் எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது வேர்டஸ்ட்டு டேடு, வேர்டஸ்ட்டு ஸ்டிக் டேடு. அது வந்து சாப்டர் 4. ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு இந்த கேம். நான் விளையாடும் போது மாசாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. தெறிக்கி விட்டுருந்தாங்க அந்த கேமு. செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, வெறித்தனமாக இருந்துச்சு இந்த கேமு. ஸோ அதுவும் வந்து சேலஞ்சில் அதுவும் வந்து ஒரு நல்ல கேம் தான். இப்போ வந்து நம்ம முடிக்கவே போகிறோம், கடைசியில் இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்டோட. இப்போ இந்த ரோப் வச்சேரிலாம் அவன் வந்துட்டானா, அவன் வந்துட்டுருக்கான். நீ மேலே ஏறுறா. அவ்வளோதான், ஏறிட்டு இப்போ வந்துட்டோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோதானா? ஸோ என்னடா செக் பண்ணி கொடுத்துருக்கீங்க? அவ்வளோதான் இல்லையா? இதுக்குள்ளே போகணுமா? இல்லை இதுக்குள்ளெலாம் போகக்கூடாது. இதுக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம்.